நீங்கள் எப்போவாவது மனசில் ரொம்ப பாரத்தோட படுக்கையில் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்திருக்கீங்களா? சுமக்கிறது பஞ்சு மூட்டையே ஆனாலும் கூட அதை சுமக்கிற காலம் கூட கூட அதை சுமக்கிற கைகளுக்கு வலிக்காதா? மன அழுத்தம், படபடப்பு, கவலை, குற்ற உணர்ச்சி, ஏமாற்றம், இது மாதிரியான எதிர்மறையான உணர்வுகளோட போராடிட்டு இருக்கீங்களா? அப்போது மனுஷர் சுமக்கும் 2 வகையான சுமைகளை பற்றின இந்த கதை உங்களுக்கானது தான். கேளுங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு வயதான பெரியவர் ஒருத்தர் ஒரு முக்கிய சாலை வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தார். கொஞ்ச தூரத்தில் மூட்டைகளை சுமந்துட்டு நடந்து வர 3 மனிதர்களை பார்த்தாரு. அவங்க 3 பேரும் ஆளுக்கு 2 மூட்டைகளை சுமந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த மூட்டைகள் அவங்க கழுத்தை சுற்றி கட்டப்பட்டு மார்புக்கு முன்புறமாக ஒன்றும் பின்னாடி முதுகுப்புறமாக ஒன்றும் தொங்கவிடப்பட்டு இருந்துச்சு. பார்க்கவே இவருக்கு வேடிக்கையாக இருந்ததும் அதை பற்றி அவங்க கிட்டேயே விசாரிக்கலான்னு முடிவு பண்ணார். முதல் மனுஷனை நெருங்கினதும் அவன்கிட்ட அவன் யாருன்னோ அந்த மூட்டைகளில் அப்படி என்ன சுமந்துட்டு போகிறான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முதல் மனுஷன் சொல்கிறான், பெரியவரே, நாங்கள்லாம் பிரயாணிகள். என்னோட முதுகுக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த பையில் எனக்கு இதுவரைக்கும் மற்ற மனுஷங்க செஞ்ச எல்லா உதவிகளையும் போட்டு வச்சுருக்கேன். அது என் கண்களுக்கு மறைவாக இருக்கிறதுனால சீக்கிரமே மறந்தும் போயிடுதுன்னு சொன்னான். அப்போது அந்த முன்னாடி இருக்கிற பை அப்படின்னு பெரியவர் கேட்க, ஓ அதுவா, அதில் தான் எனக்கு இது வரைக்கும் நடந்த எல்லா வருத்தமான கெட்ட விஷயங்களையும் போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ அங்கங்கே நின்று இதில் இருக்கிற ஒவ்வொன்றா எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்து திரும்ப இந்த பைக்குள்ளேயே போட்டுக்குவேன். இதனால் எனக்கு என்னோடய பிரயாணம் கொஞ்சம் தாமதமாயிடுது தான். சரி வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தார் அந்த முதல் பிரயாணி. இப்போது பெரியவர் 2வது மனுஷங்கிட்ட வந்து அந்த பைகளை பற்றி விசாரிக்க அவர் சொன்னார், ஐயா, நானும் ஒரு பிரயாணி. என்னோட முன்புறமாக இருக்கிற பையில் இது வரைக்கும் நான் மற்றவங்களுக்கு செஞ்ச உதவிகளை போட்டு வச்சுருக்கேன். இதை அப்பப்போ பெருமையாக எடுத்து மற்றவங்களுக்கு காட்டுறதும் உண்டுன்னு சொன்னார். முதுகுப்புறமாக இருந்த பையை பற்றி பெரியவர் விசாரிக்க இந்த 2ஆம் பயணி தயங்கி தயங்கி சொன்னார், ஐயா, இந்த பையில தான் நான் என் கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகள், என்னோட குற்ற உணர்ச்சிகள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாரம் கூடிட்டே போகிறதுனால என்னால் இப்பெல்லாம் முன்னோக்கி பயணிக்கவே முடியல. ஆனாலும் இதை இறக்கி வைக்க தான் மனசு வராமல் தள்ளாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு கிளம்பின்னு போனார் அந்த 2ஆம் பயணி. இப்போ அந்த பெரியவர் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற 3வது பிரயாணியை பார்த்து, என்னப்பா, உன் பையில் கனம் இல்லையா? முகத்தில் ஒரே சந்தோஷம் தெரியுது அப்படின்னு கேட்க அந்த 3வது பயணி சொன்னார், ஐயா, என் பார்வைக்கு முன்னாடி இருக்கிற இந்த முதல் பை இருக்கே, இது ரொம்ப விசேஷமானது. இதில் என்னை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் எனக்கு இருக்கிற நேர்மறையான எண்ணங்கள், நல்ல அபிப்பிராயங்களை இதில் சேர்த்து வச்சுருக்கேன். இது பெரிய நிறைவுள்ள பை தான். ஆனால் பாருங்கள், இது பாரமாவோ என் முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரியோ இல்லாமல் இந்த கப்பல்களெல்லாம் கட்டப்பட்ட பாய்மரம் மாதிரி என்னை வேகமாக முன்னோக்கி போக தான் ஒரு உந்த விசையாக உதவுதுன்னு மகிழ்ச்சியோடு சொன்னார். ரொம்ப நல்லதுப்பான்னு சொன்ன அந்த பெரியவர் பின்னாடி முதுகுப்புறம் இருக்கிற பை காலியாக இருக்கிறத பார்த்து அதை பற்றி கேட்க நம்ம 3ஆம் பிரயாணி சொன்னார், ஓ, இதில் நான் என்னை பற்றியும் மற்றவங்களை பற்றியும் கேள்விப்படுற வதந்திகள், எதிர்மறை எண்ணங்களை போடுறேன். அடியில் ஒரு பெரிய ஓட்டை போட்டு வச்சுருக்கிறதுனால எதுவுமே தங்குறதில்ல. அதனால் என்னை பின்னோக்கி இழுக்கிற பாரம் ஒன்றும் இல்லாமல் மகிழ்ச்சியாக பிரயாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த 3வது பிரயாணியும் புறப்படுறாரு. இந்த கதையை இதோடு முடிச்சுட்டு இந்த கதையில் வர 3 பிரயாணிகள் எப்படிப்பட்டவங்கன்னு பார்க்கலாம். இந்த கதையோட முதல் பிரயாணி ஒரு குறை கூறுபவர், அ கம்ப்ளைனர். தனக்கு வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களெல்லாம் முதுகுக்கு பின்னாடி எறிஞ்சிட்டு மோசமான விஷயங்களை மட்டும் கையில் பிடிச்சிட்டு போகிற குற்றம் காணும் மனநிலை உள்ள மனிதர்களை இவர் குறிக்கிறாரு. இந்த கதையோட 2ஆம் பிரயாணி, அ சிம்பிள் ஆஃப் ப்ரைட் அண்ட் கில்ட் காம்ப்ளெக்ஸ்.
செஞ்ச உதவிகளை சொல்லி காட்டுகிற பெருமையும் கடந்த கால குற்ற உணர்ச்சிகளில் மங்கும் மனிதர்களையும் குறிக்கிறாரு. இந்த கதையோட கடைசி பிரயாணி வாழ்க்கையை வாழ தெரிஞ்ச ஒரு யதார்த்தவாதி, ரியலிஸ்ட். தன்னையும் மற்றவங்களையும் பற்றின எதிர்மறை விமர்சனங்களை அந்தந்த நேரத்திலேயே தூக்கி போட்டுட்டு நேர்மறையான நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையின் தருணங்களை மட்டும் அணைச்சி பிடிச்சிட்டு முன்னேறி போக துடிக்கிற மனுஷங்களை குறிக்கிறாரு. இந்த கதையை கேட்டுட்டு இருக்க உங்ககிட்டயோ 2 பைகள் இருக்கு இல்லையா? உங்கள் பைகளில் நீங்கள் எதை சுமந்துட்டுருக்கீங்க? யோசிங்க. Stay hopeful, keep breathing, and please be kind to yourself. Until we hear next time, signing off from Calm Down Tales.